இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் வேதம் நமக்கு கற்றுத்தரும் போதனைகள் என்ன, அல்லது வேதத்தை நாம் தினம் வாசிப்பதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளில் கூட வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. நாம் சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கின்றோம், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமது ஆண்டவர் அவருடைய கண்களை நம் மீது வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம். அந்த வேத வசனங்களை வாசித்தால்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனைகள், ஆலோசனைகள் எல்லாம் இந்த வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்போ வேத வசனம் சொல்லுறது, அவருடைய வசனம் நம்மை போதிக்கிறதாக இருக்குது, நல்ல ஆலோசனைகளை தருகிறதாக இருக்கின்றது. பாருங்கள், நமக்கு நிறைய வேளையில் மனிதர்கள் நிறைய ஆலோசனை தர்றாங்கல்ல, அந்த ஆலோசனைகளில் சில ஆலோசனைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறது, சில ஆலோசனைகள் நமக்கு பாதகமாகவும் முடிவதுண்டு. ஆனால் வேதம் நமக்கு தரும் ஆலோசனை எப்போதும் நமக்கு சாதகமான நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை மாத்திரம்தான் கற்றுத்தருகிறது. மனிதர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் 2 விதமாக இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஆலோசனைகள் ஒரே ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனையை மாத்திரமே வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கின்றது. நம்ம ஒரு நாளும் அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் திசை கெட்டு போவதில்லை. சரியான பாதையிலே நம்மை வழிநடத்துவதற்கு அது நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகின்றது. பாருங்கள், ஒருமுறை தாவீது தன் மகனாகிய அப்சலோம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமலே எப்போதும் தாவீதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் எப்போதும் ஆண்டவரிடத்தில் எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு 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 செய்வதுண்டு. ஆனால் அவனுடைய மகனாகிய அப்சலோம் ஒரு முறை யாரிடத்திலே ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க விரும்பவில்லை. மனிதர்களை கூப்பிட்டு ஒவ்வொருவராக தன்னிடத்தில் ஆலோசனை கேட்கின்றான். அகித்தோப்பேலை கூப்பிடுகின்றான், ஊசாயை கூப்பிடுகின்றான், ஒவ்வொருத்தட்டையா ஆலோசனை கேட்டு கடைசியில் பார்த்தீங்க, யாரும் ஆலோசனையின்படி நடவாமல் அப்படியே மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தபடினாலே அவன் மடிந்து போகின்றான். ஏன்? ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் காத்திருக்கவில்லை. தன்னுடைய தகப்பனை போல தன்னுடைய தகப்பன் எவ்வாறு தேவ ஆலோசனைக்காக அவருடைய பாதத்திலே காத்திருப்பாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அப்சலோம் செய்யவில்லை. மனிதர்களிடத்திலே ஆலோசனை சென்றான், அகித்தோப்பேலுடைய சென்றான், ஊசா இடத்திலே செல்கிறான், அவர்களுடைய ஆலோசனை கேட்கிறான். பாருங்கள், ஆனால் தாவீது அப்படி செய்யவே இல்லை. 2 சாமுவேல் 15 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கின்றோம், தாவீது ராஜா ஜெபிக்கின்றான். எப்படி ஜெபிக்கின்றான்? ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றான். பார்த்தீங்களா? இந்த அப்சலோம் அந்த அகித்தோப்பேலிடத்தில் ஆலோசனை கேட்கின்றான், தாவீது ஜெபிக்கிறான், அவனுடைய ஆலோசனையை நீங்கள் அபத்தமாக்கி போடுங்க என்று சொல்லி. அதே 2 சாமுவேல் 17 அதிகாரம் 14 வசனத்திலே தேவன் அந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி பைத்தியமாக்கி போட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நாம் நடவாமல் ஆண்டவருடைய ஆலோசனையை மாத்திரம் கேட்டு நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு செம்மையான ஒரு வழியிலே நாம் செல்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதே போலவே தாவீது ராஜாவுடைய ரெகோபெயாமினுடைய சாலமோனுடைய மகன் ரெகோபெயாமினுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் மனிதனிடத்திலே தான் ஆலோசனைக்காக செல்கிறான். தன்னிடத்திலே வாழ்கின்ற வயதான மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றான், தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றான். தேவ ஒத்தாசையை நாடவே இல்லை, தேவனுடைய ஆலோசனை கேட்கவே இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற நீங்களும் நானும் அநேக வேளைகளிலே நாம் ஆலோசனைக்காக யாரிடத்திலே போகிறோம்? மனிதர்களிடத்திலே ஓடுகிறோம், ஊழியக்காரர்களை நோக்கி ஓடுகிறோம். எனக்கு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட மாட்டாரா? எனக்கு என்னை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை அறிவித்து விட மாட்டாரா என்று சொல்லி நாம் ஊழியர்களை நாடி ஓடுகிறோம். அவர் என்னுடைய தலையிலே என்னுடைய கரங்களை வைத்தார் என்று சொன்னால் எனக்கு தீர்க்க தரிசனமாக ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொல்லி நாம் ஓடுகிறோம் இல்லையா?
ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அவருடைய பாதத்திலே நாம் எத்தனை நாட்கள் நாம் காத்திருக்கின்றோம். அவருடைய வசனம் எனக்கு ஆலோசனை தருமே என்று சொல்லி அந்த வேத வசனங்களை ஆர்வமாய் நாம் உட்கார்ந்து நாம் தியானித்திருக்கிறோமா? அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே நம்முடைய அந்த வாழ்க்கையின் பாதையிலே வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுத்தருகிறதாக இருக்கின்றது. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23 25 வரை உள்ள வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் பாருங்க, அந்த பெலிஸ்தரெல்லாம் அந்த ரெப்பாயிம் என்கிற பள்ளத்தாக்கிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்பொழுது தாவீது என்ன சொல்கிறான்? ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான், ஆலோசனை கேட்குறான். ஏசப்பா, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்களே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கின்றார். அந்த முசுக்கொட்டை செடியினுடைய நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது நீ அவர்களுக்கு எதிராக போ என்று சொல்லி, நீ போகிறதற்கு முன்பதாகவே நான் உனக்கு முன்பாக அந்த இடத்துல கடந்து போயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார் இல்லையா? இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்கள் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அவருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய வேத வசனங்கள் எனக்கு என்ன வசனத்தை ஆண்டவர் தருகிறார், என்ன வசனத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? இல்லையே. அன்றைக்கு தாவீது அப்படி காத்திருந்து அந்த பெலிஸ்தரை முறியடித்தான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் மனிதர்களின் ஆலோசனையின்படி நடவாமல் வேதம் காட்டுகின்ற ஆலோசனையின்படி நாம் நடக்க முற்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்துகிறதா இருக்கின்றது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம் வாய் கூறுகின்ற அறிக்கையிட்டு சொல்லுகின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நமக்கு வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுத்தருகிறது. நம் ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல 4ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் வேத வசனங்களை வாசிக்கிறதன் மூலமாக சாமி எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல ஆலோசனைகள் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல் அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கேட்டு, ஐயா நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கிற உங்களுடைய வேதம் வசனங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு, அதற்கு நாங்கள் உடன்பட்டு உங்களுடைய வேத வசனங்களை சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீ உங்களுடைய வசனங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு தீமை செய்கிறது இல்லை ஆண்டவரே. நன்மையான ஆலோசனைகளை எப்போதும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வேத வசனங்கள் அநேக ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த கையின் பிரயாசங்களை கர்த்தர் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. உடைய சித்த மாத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.